ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி கலைஞர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் 1000 ரூபாய் பெறும் மகளிர் 1000 ரூபாய் இதுவரையிலும் இன்னும் எங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கான அப்டேட்டும் கூட இது. ஸோ வீடியோவை முழுமையாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க. இதனால் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம். ஸோ உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணி இதை பாருங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு இன்னும் உரிமை தொகை கிடைக்கல அப்படிங்கிறது தான் நிறைய எழுந்த வண்ணம் இருக்குது. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த கலைஞர் உரிமை தொகை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 கோடி மகளிருக்கு மேலே பெற்றுட்ருக்காங்க. ஆனால் நிறைய பேருக்கு என்ன டவுட்னால், ஏன் நம்மளுக்கு இன்னும் வரல அப்படிங்கிற டவுட்ஸ் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ இதற்கெல்லாம் என்ன சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட டீட்டெயில்ஸை நீங்கள் கரெக்டாக கொடுத்துருக்கணும். உங்களோட பெர்மனெண்ட் அட்ரஸ் எல்லாம் நீங்கள் கரெக்டாக கொடுத்துருக்கணும். நான் சொல்கிற செக்மெண்ட்லாம் நீங்கள் கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நான் சொல்ல வாங்க வீடியோவை ஃபுல்லாக தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ இந்த குடும்ப தலைவி வரையறை என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. குடும்ப அட்டையில் பெயர் இடம் பெற்றுள்ளவர்கள் அனைவரும் ஒரே குடும்பமாக கருதப்படுவர். ஒவ்வொரு தகுதி வாய்ந்த குடும்பத்திலும் உள்ள குடும்ப தலைவி கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் பயன்பெற விண்ணப்பிக்கலாம். குடும்ப அட்டையில் குடும்ப தலைவர் என குறிப்பிடப்பட்டுள்ள பெண் குடும்ப தலைவியாக கருதப்படுவார். குடும்ப அட்டையில் ஆண் குடும்ப தலைவராக குறிப்பிடப்பட்டிருந்தால் அந்த குடும்ப தலைவரின் மனைவி குடும்ப தலைவியாக கருதப்படுவார். குடும்ப அட்டையில் ஆண் குடும்ப தலைவரின் மனைவியின் பெயர் ஏதேனும் காரணத்தினால் இல்லாத பட்சத்தில் குடும்பத்தில் உள்ள இதர பெண்களில் ஒருவர் குடும்ப தலைவியாக கருதப்படுவார். ஒரு குடும்பத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட 21 வயது நிரம்பிய பெண்கள் இருந்தால் இத்திட்டத்தின் கீழ் பயன்பெற முடியும். ஒரு நபரை மட்டும் குடும்ப உறுப்பினராக தேர்வு செய்து விண்ணப்பிக்க செய்யலாம். திருமணமாகாத தனித்த பெண்கள், கைம்பெண்கள் மற்றும் திருநங்கைகள் தலைமையில் குடும்பங்கள் இருந்தால் அவர்கள் குடும்ப தலைவிகளாக கருதப்படுவர். ஓகேங்களா? பொருளாதார ரீதியாக எப்படி இருக்கணும் தகுதிகள் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பார்த்திங்கன்னா கீழ்காணும் 3 பொருளாதார அளவுகளுக்கு உட்பட குடும்பங்கள் இருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆண்டுக்கு 2.5 லட்சம் வருமானத்துக்கு கீழ் ஈட்டுவர்களாக இருக்க வேண்டும். 5 ஏக்கருக்கு குறைவாக நன்செய் நிலம் அல்லது 10 ஏக்கருக்கு குறைவாக புன்செய் நிலம் வைத்துள்ள குடும்பங்களாக இருக்க வேண்டும். குடும்பத்திற்கு அதாவது வீட்டு உபயோகத்திற்கு 3600 யூனிட்டுக்கு குறைவாக மின்சாரம் பயன்படுத்தும் குடும்பங்களாக இருக்க வேண்டும். பொருளாதார தகுதிகளுக்காக தனியாக வருமான சான்று அல்லது நில ஆவணங்களை பெற்று விண்ணப்பத்துடன் இணைக்க தேவையில்லை. இதுக்கு தேவையில்லை. ஸோ கண்டிப்பாக இது நீங்கள் பண்ண தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பார்த்திங்கன்னா இத்திட்டத்திற்கு பொது விநியோக நியாய விலை கடைகள் ஒரு கணக்கெடுப்பு அழகாக எடுத்துக்கொள்ளப்படும். விண்ணப்பதாரர்கள் தங்கள் குடும்ப அட்டை இருக்கும் நியாய விலை கடை அமைந்திருக்கும் விண்ணப்ப பதிவு முகாமில் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். ஒரு குடும்ப அட்டைக்கு ஒரு பயனாளி மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். நிறைய பேர் பண்ணிங்க அப்படின்னா அதை நிராகரிச்சிருவாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சிருந்துருக்கும். எதனால் கிடைக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்களோட டீட்டெயில்ஸ் கரெக்டாக போய் சேர்ந்துருக்காது. இந்த கரெக்டாக போய் சேராத அந்த டீட்டெயில்ஸ்னால தான் பிரச்சனையே தவிர கலைஞர் உரிமை தொகை இவங்களுக்கு தான் வரும் அவங்களுக்கு தான் வரும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லைங்க. எல்லாருக்குமே வரும் அப்படிங்கிறது தான் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணது. இத்திட்டத்தை செயல்படுத்தும் நிர்வாகத்துறை சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை ஆகும். வருவாய் மற்றும் மேலாண்மை துறையின் சமூக பாதுகாப்பு திட்ட ஆணையர் இத்திட்டத்தை செயல்படுத்தும் துணை முதல்வராக செயல்படுவார். தமிழ்நாடு மின் ஆளுமை முகாம் தலைமையில் செயல் அலுவலர்கள் மாநில அளவில் தொழில்நுட்ப கட்டமைப்புகளை ஏற்படுத்தல், மென்பொருள் உருவாக்குதல், திட்ட தரவுகளை சரிபார்த்தல் ஆகிய பணிகளை செய்வார். சிறப்பு பணி அலுவலர் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் ஒட்டுமொத்த திட்டப்பணிகளையும் ஒருங்கிணைப்பாளர் செய்வார். கலைஞர் உரிமை தொகை திட்டத்தில் வருவாய் மற்றும் மேலாண்மை துறையுடன் ஒருங்கிணைந்த துறைகளாக நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை, கூட்டுறவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை ஆகியவை செயல்படும்.
இவ்வளோ விஷயங்கள் இதில் வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ தொடர்ந்து வாங்கிட்டு இருக்கவங்க வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதில் எந்த ஒரு விஷயமும் மாறல. இதில் என்னென்னா மாநில கண்காணிப்பு குழுமம் ஒன்று இருக்குது. ஸோ அவங்களும் அதை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் டீட்டெயில்ஸ். ஸோ எல்லாருக்குமே கிடைக்கும். உங்களோட கரெக்டான அப்டேட்டை நீங்கள் வந்துட்டு உங்களோட நியாய விலைக்கடைகளில் கொண்டு போய்ட்டு அப்ளிகேஷன் மறுபடியும் நீங்கள் ஃபில் பண்ணிங்க அப்படின்னா ஃபர்தராக உங்களோட டீட்டெயில்ஸ் மறுபடியும் போய் சேரும். ஸோ கண்டிப்பாக அப்ளை பண்ணாதவங்க, கிடைக்காதவங்க மறுபடியும் அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பாக இந்த தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி.